அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த காலை பார்த்ததும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. கால் பண்ணது வேற யாரும் இல்ல, என்னோட அப்பா தான். நான் பயத்துல அந்த காலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் என் பொண்ணு கிட்ட பேச நான் வீட்டுக்கு கால் பண்ணேன். அவங்க சந்தோஷமா இருக்காளான்னு அப்பா கேட்டதா ஆன்ட்டி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா யோசிச்சு கடைசியா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு முடிவெடுத்தேன். நானும் அவருக்கு திருப்பி கால் பண்ணேன். ஹலோ கல்கி, எனக்கு உன்னை கடைசியா ஒரு முறை பார்க்கணும். அதுதான் என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் எனக்காக உடனே கிளம்பி சென்னைக்கு வா. என் அப்பா இப்படி பேசி நான் கேட்டதே இல்ல. அதனால உடனே நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு. என்னோட பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. நான் பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். அதனால என்னோட பொண்ணை என்னோட அசிஸ்டன்டோட ஹோட்டல் ரூமுக்கு போக சொல்லிட்டு நான் அப்பாவை பார்க்க வீட்டுக்கு போனேன். நான் வீட்டுக்கு போனதும் என்னோட பழைய விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என் அப்பா என்ன திட்டுனது, என் அம்மா என்ன அடிச்சது, என்னோட தங்கச்சி என்ன அசிங்கப்படுத்தினது எல்லாமே ஒரே நேரத்துல என் மண்டைக்குள்ள வந்துட்டு போச்சு. நான் உள்ள போனப்போ எங்க அப்பா கூட லாயரும் இருந்தாரு. கல்கி வெயிட் எல்லாம் குறைச்சு ஆளே வேற மாதிரி இருக்கா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.